ஹாய் ஆல், தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். ஒரு மனிதன் 2 மரங்களை நட்டானாம். ஒரு மரத்தில் அவன் அனுதினமும் கர்த்தருடைய வார்த்தையை பேசி, பிளெஸிங்ஸை பேசி, ஆசீர்வாதங்களை பேசி, அதோடு கூட அநேக நன்மையான காரியங்களை பேசி அந்த மரத்துக்கு தண்ணீரை ஊற்றி கொண்டிருந்தானாம். இன்னொரு மரத்திற்கு அவன் என்ன செய்தானாம், அந்த மரத்தை சபித்து கெட்ட வார்த்தைகளை பேசி அந்த மரத்திற்கு தண்ணீரை ஊற்றி கொண்டிருந்தானாம். நாட்கள் ஒன்று வந்தது. அந்த 2 மரமும் வளர ஆரம்பித்தது. ஆனால் ஒரு மரம் நல்லா வளர்ந்து அது கனிகளை கொடுத்தது. ஆனா இன்னொரு மரம் அது என்னாய்விட்டதாம், அது காய்ந்து வறண்டு அது மறைத்து விட்டது. பாருங்க, நம்மளுடைய இது ஒரு நடந்த உண்மையான ஒரு எக்ஸ்பெரிமெண்ட். பாருங்க, இப்படிதான் நம்மளுடைய நாவல என்னது இருக்கு, மரணமும் ஜீவனும் இருக்கு. அதான் வேதம் சொல்லுகிறது, மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது, அதில் பிரியப்படுகிறவன் அதன் கனியை புசிப்பான். இன்றைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில கூட நாம் நம்மளுடைய வாழ்க்கையில எதை பேசிக்கொண்டு இருக்கிறோம்? நன்மையான காரியங்களை பேசுகிறோமா? ஜீவனுக்கு ஏதுவான காரியங்களை பேசிக்கொண்டு இருக்கிறோமா? இல்லாட்டி நம்மளுடைய வாழ்க்கையில விட்ட வார்த்தைகளும் சாபமான வார்த்தைகளும் நாம் பேசிக்கொண்டு இருக்கிறோமா? இன்றைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில நன்மையான காரியங்களை நாம் பேசும் பொழுது நன்மையான காரியங்களை நாம் என்ன செய்வோம்? புசிப்போம். அதான் வேதம் சொல்லுகிறது, மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது, அதில் பிரியப்படுகிறவன் அதன் கனியை புசிப்பான். உங்களுடைய வாழ்க்கையில நன்மையான காரியங்களை நீங்க பேசிக்கொண்டு இருந்தீங்கன்னா அந்த வாழ்க்கையில நீங்க நன்மையான காரியங்களை புசிப்பீங்க, நன்மையான கனிகளை நீங்க புசித்து கொண்டு இருப்பீங்க. அதான் மரணமும் ஜீவனும் இந்த நாவில் அதிகாரத்தில் இருக்கிறது. இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கீங்க? உங்களுடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட வார்த்தைகளை உங்களுடைய நாவிலிருந்து புறப்பட்டு கொண்டு இருக்கிறது? இன்றைக்கு நம்மளுடைய நாவிலிருந்து நன்மையான காரியங்கள் புறப்படணுமா? இன்றைக்கு இந்த இருதயமாக பலகையில் கர்த்தருடைய வார்த்தை நிறைந்திருக்க வேண்டும். கர்த்தருடைய வார்த்தை நிரம்பியிருந்தா நம்மளுடைய நாவுகள் எப்படிப்பட்ட வார்த்தைகள் வரும்? நன்மையான வார்த்தைகள் வரும், ஜீவனுக்கு ஏதுவான வார்த்தைகள் வரும். இந்த இருதயமானது மகா கேடுமா இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. இந்த இருதயத்தில் நீங்க கர்த்தருடைய வார்த்தையை போட 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 அந்த இருதயம் பரிசுத்தமாய் கொண்டு இருக்கும், சிந்தனை பரிசுத்தமாய் கொண்டு இருக்கும். உங்களுடைய நாவிலிருந்து ஜீவனுக்கு ஏதுவான வார்த்தைகள் புறப்படும். உங்களுடைய வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கையாய் காணப்படும்? ஆசீர்வாதமான வாழ்க்கையாய் காணப்படும். இன்றைக்கு நம்மளுடைய வார்த்தைகளில் நாம் ஜாக்கிரதையாய் இருக்க வேண்டும். நம்மளுடைய நாவிலிருந்து நன்மையான காரியங்களை மாத்திரம் பேசுவோம். நம்முடைய வாழ்க்கையை நாம் ஆசீர்வாதமாய் வைப்போம். கர்த்தருடைய கரத்தில் கொடுப்போம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.